ஈரானின் புதிய அதிஉயர் தலைவராக முஜ்தபா காம்னேயி தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து கத்தார், சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. சவுதியில் குடியிருப்பு பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளனர். இந்தியர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இதுவரை வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தி வந்த ஈரான் தற்போது குடியிருப்பு பகுதியிலும் நோக்கி தாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா என வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நேற்று அதிகாலை குவைத்தின் அரசு கட்டடம் தீப்பிடித்தது. சவுதி அரேபியாவின் அல்கார்ஜில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 2 கொல்லப்பட்டனர். 12 பேர் காயமடைந்துள்ளனர். நிலைமை மோசமடைந்து வருவதால் சவுதியில் உள்ள அமெரிக்க அரசு அதிகாரிகள் வெளியேறுமாறு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. வளைகுடா மற்றும் இஸ்லாமிய நாடுகள் மீது ஈரான் கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும், இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரான் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் என்றும் சவுதி எச்சரித்துள்ளது. பஹ்ரைனில் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 32 பேர் காயமடைந்துள்ளனர். அதில் 4 பேர் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்நாட்டின் உப்புநீர் சுத்திகரிப்பு மையமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் தடுத்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 2000 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரான் நடத்திய தாக்குதலில் இதுவரை 8 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.